ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பூரி இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டாக வரும்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 kg கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பூரிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இந்த பாருங்கள், நான் எந்த மாதிரி கையை ரொம்ப புஷ் பண்ணி அமுக்குறேன், அந்தளவு ஒரு கட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயும் நமக்கு அதிகமாக குடிக்காது பூரி, அதுக்கப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும். நிறைய பேர் தண்ணியாக மாவு பிசைஞ்சிடறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பூரி மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். ஒரு மாதிரி ரஃப்பாக அப்பளம் மாதிரி ஆகிடும் பூரி. அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற இந்த மாதிரி ரஃப்பாக கொஞ்சம் மாவு பிசைஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எங்கள் மாமியார்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. முன்னெல்லாம் எனக்கு அந்த அளவுலாம் பூரி சுட தெரியாது. எங்கள் மாமியார்ட்ட தான் நான் நிறையா கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சமையல். அதுக்கப்புறம் எனக்கு சமையல் அதிகம் இன்ட்ரெஸ்ட்டு, அதனாலேயே நான் இன்னும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். இப்போ பாருங்கள், எந்த அளவு பூரி போட்ட உடனே பொங்கி வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் கஷ்டமான வேலைலாம் கிடையவே கிடையாது. பூரி மாவு தான் நமக்கு முக்கியம். மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா பூரி நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பியும் வரும். அதே மாதிரி சுடும்போது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வச்சு சுடுங்க, ஸ்லோவில் வச்சு சுடாதீங்க. ஸ்லோவில் வச்சு சுட்டால் எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். பூரிக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு குருமா நார்மல், அதுதான். அதுக்கப்புறம் தான் இப்போ சன்னா எல்லாமே வந்தது. இதோட லிங்க் வேணால் நான் குருமாவோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், வேணால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்தளவு சாஃப்டாக வரணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதே சப்போர்ட்டை எப்போயுமே நீங்கள் தரணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த சப்போர்ட்டை எப்போயுமே எங்களுக்கு கொடுங்க. வீடியோவில் வர ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் சொன்ன உங்களுக்கு ரெசிபியோட டீட்டெயிலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஹாப்பியாக தான் இருக்கும். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, ஒரு கமெண்ட் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி வீடியோஸ் நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டினியூவாக ஆள் கொடுத்து வச்சு நம்மளுடைய வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.